அத்தியாயம் 5. இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் தொடர்ந்து மாலத்தியிடம் விசாரித்தார். 32ஆம் நம்பர் பர்த்தில் இருந்த பொண்ணுகிட்ட நீங்க ஏதாவது பேசினீர்களா? நான் எதுவும் பேசலை. டாக்டர் ராஜகணேஷ் அவரும் பேசலை என்று சொன்ன மாலதி நவநீத கிருஷ்ணனை ஏறிட்டாள். இந்த விசாரணையெல்லாம் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? நவநீத கிருஷ்ணன் ஒரு புன்னகையோடு சொன்னார். நீங்க பயணம் பண்ணின S5 கம்பார்ட்மெண்டில் ஒரு மர்டர். மாலதியின் விழிகள் நிலைத்தன. மர்டரா? எஸ். பர்த் நம்பர் 32இல் பயணம் பண்ணின குணசீலிங்கிற பெண் கம்பார்ட்மெண்ட் டாய்லெட்குள்ள செத்திருந்தா. கடைவாயில கருப்பு ரத்தம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி விஷத்தால மரணம். குணசீலி தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்ற ஸ்டேட்மெண்ட். குணசீலி இறந்து கிடந்த விதத்தை பார்க்கும்போது அது கொலைதான்னு மனசுக்கு படுது. 31ஆம் நம்பர் பர்த்தில் பயணம் செய்த ஒரு பெண் ஒரு தப்பான விலாசத்தை ரிசர்வேஷன் ஃபாரத்தில் ஃபில்லப் பண்ணி ரிசர்வ் பண்ணியிருக்கா. ஸோ குணசீலியோட கொலைக்கு காரணம் அவளா இருக்குமோன்னு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நவநீத கிருஷ்ணன் சொல்ல சொல்ல மாலதியின் நெற்றியும் மேலுதடும் வியர்த்து போயிருந்தது. சார், நீங்க சொல்ற குணசீலியும் 31ஆம் நம்பர் பர்த்துக்காரியும் ரொம்பவும் அந்யோன்யமா பேசிக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்குள்ளே முன்பே பழக்கம் இருந்திருக்கலாம். மாலதி, நீங்க ட்ரெயின்ல எத்தனை மணிக்கு கண் விழிச்சீங்க? ட்ரெயின் ஈரோட்டை தாண்டி ஊத்துக்குளி ஸ்டேஷனை கடக்கும் போது நான் எந்திரிச்சிட்டேன். அப்ப பர்த்ல குணசீலி இருந்தாளா? நான் பார்க்கல. மறுபடியும் குணசீலியை எப்ப பார்த்தீங்க? ராத்திரி பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த குணசீலியை பார்க்கவே இல்லை. நார்த் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல 31ஆம் நம்பர் பர்த்காரி சூட்கேஸை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கும் போது 32ஆம் நம்பர் பர்த்தை பார்த்தேன். பர்த் காலியா இருந்தது. டாய்லெட் போயிருக்கலாம்னு நினைச்சிட்டேன். 31ஆம் நம்பர் பர்த்காரி எப்படி இருந்தால்னு சொன்னீங்க மாலதி? வயசு 25 இருக்கலாம். மாநிறம், சுருட்டை முடி, பூசின மாதிரி உடம்பு. அப்நார்மல் ஐடென்டிஃபிகேஷன் ஏதாவது? அப்படி எதுவும் இருந்த மாதிரி தெரியல சார். முகத்துல ஏதாவது மச்சம்? நான் கவனிக்கல. வித்தியாசமா மூக்கு, ஏதாவது மேனரிசம்? சாரி, எதுவும் ஞாபகத்துக்கு வரல. நவநீத கிருஷ்ணனும் அவினாசும் தலைகளுக்கு தொப்பிகளை கொடுத்து கொண்டு எழுந்தார்கள். மிஸ் மாலதி, உங்க மெட்ராஸ் அட்ரஸை ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி கொடுங்க. குணசீலி மர்டர் சம்பந்தமா மறுபடியும் உங்ககிட்ட என்கொயரி வர வேண்டி இருக்கும். மாலதி ஒரு துண்டு பேப்பரில் அட்ரஸை எழுத ஆரம்பித்தாள். பெரியார் நகர், ஃபாத்திமா லேடிஸ் ஹாஸ்டல், 44ஆம் அறை. தலைக்கு குளித்து சீலிங் ஃபேனுக்கு கீழே நின்றிருந்த தேவிகா ராணி நவநீத கிருஷ்ணனையும் அவினாஷையும் பார்த்து நெற்றியை சுருக்கினாள். புடவை தலைப்பை அவசர அவசரமாய் சரிப்படுத்தி கொண்டு எஸ் என்றாள். தேவிகா ராணி, நான் தான். உங்ககிட்ட ஒரு விசாரணை. என்ன? இருவரும் உள்ளே நுழைந்து 2 ஸ்டீல் நாற்காலிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு மாற்றி மாற்றி விஷயத்தை சொல்ல தேவிகா ராணியின் குளித்த முகத்தில் வியர்வை. குணசீலி கிட்ட நீங்க ஏதாவது பேசினீங்களா தேவிகா ராணி? இல்ல. அந்த 31ஆம் நம்பர் பர்த் பெண் கிட்ட பேசல. அவ எப்படி இருந்தா? 20லிருந்து 25 வயசு இருக்கலாம். பொது நிறம், கேர்லிங் ஹேர், காதுல வளையம் போட்டிருந்தா. வேற ஏதாவது குறிப்பிடத்தக்க அங்கடையாளம்? தேவிகா ராணி யோசித்து விட்டு தலையாட்டினாள். நான் உன்னிப்பா கவனிக்கல சார். அரக்கோணம் தாண்டினதுமே நான் படுத்துட்டேன். அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க போலிருக்கு. 31ஆம் நம்பர் பர்த்காரி குணசீலிக்கு பிஸ்கெட் கொடுத்ததை நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல சார். மறுநாள் காலையில குணசீலியை பாத்தீங்களா? பார்க்கல. அந்த பெண் நார்த் கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் இறங்கி போனதை பாத்தீங்களா? பார்த்தேன் என்று சொன்ன தேவிகா ராணி ஒரு சின்ன மலர்ச்சியோடு நவநீத கிருஷ்ணனை ஏறிட்டாள். சார், ஒரு க்ளூ சொல்லுங்க. அந்த பெண் கொண்டு வந்திருந்த சூட்கேஸ் புது மாதிரியா இருந்தது. சூட்கேஸின் ஒரு பக்கம் டொனால்ட் டக் படமும் இன்னொரு பக்கம் மிக்கி மவுஸும் வரைஞ்சு விஷ் யூ எ ஹாப்பி ஜர்னின்னு எழுதி இருந்தது. ஸ்டேஷன்ல அவளை ரிசீவ் பண்ண யாராவது வந்திருந்தாங்களா? யாரும் வந்ததா தெரியல. ஆனா சேரன் எக்ஸ்பிரஸ் நார்த் கோயம்புத்தூர் ஸ்டேஷனை கடக்கும் போது ஆட்டோ ஸ்டாண்டில் அந்த பெண் ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். அந்த டிரைவர் சிவப்பு துண்டை தலையில கட்டி தாடி வச்சிருந்தார். ஹெல்தி க்ளூ. நவநீத கிருஷ்ணன் அவினாசை பார்த்து புன்னகைத்தார். அந்த மத்தியான 3 மணி வேளையில் வடகோவை ரயில்வே நிலையம் வெறிச்சோடி போயிருந்தது. ஸ்டேஷனுக்கு முன்புறம் இருந்த ஆட்டோ ஸ்டாண்டில் 4-5 ஆட்டோக்கள் நின்றிருக்க பக்கத்தில் தெரிந்த பரிமலா டீ ஸ்டாலில் இருந்து டிரான்சிஸ்டர் கதறியது. ஆட்டோ டிரைவர்கள் பரிபாசை உரையாடலில் இருந்தார்கள். என்ன பரமேசு, அந்த சப்போட்டா பழக்காரியை டாவு கட்டிட்டியா? ஊஹூ, இன்னும் பழுக்கணும். எத்தனை நாளா வண்டியில வரா? அண்ணே அண்ணன்னு கூப்பிடுறாளே. அண்ணன்னு சொல்றவளை தான் நம்பவே கூடாது. மனசு வரல. சேலையும் ஜாக்கெட்டும் எடுத்துக்கொடு. ராகம் தியேட்டர்ல ரஜினி படம், கமல் படம் வந்தா டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கையில திணி. பழக்காரி சீக்கிரமா பழுத்துடுவா. முதுகு பழுத்துட்டா. எல்லா டிரைவர்களும் சிரித்தார்கள். அந்தோணி, போலீஸ் ஜீப் வருது. யாரோ ஒருவர் குரல் கொடுக்க சிரிப்பு சட்டென்று அணைந்து போயிற்று. திரும்பி பார்த்தார்கள். இந்த மத்தியான நேரத்துல இங்கே எதுக்கு வராங்க? ஸ்டேஷன்ல யாரையாவது பார்க்க வரலாமே. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அருகில் வந்த ஜீப் வேகத்தை குறைத்து கொண்டு ஒதுங்கி நின்றது. நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் கீழே குதித்து ஆட்டோ டிரைவர்களை கையசைத்து கூப்பிட்டார்கள். அவர்கள் அரைவட்டம் போட்டுக்கொண்டு நெருங்கினார்கள்.
கொண்டார்கள். நவநீத கிருஷ்ணன் கேட்டார், தலையில் சிவப்பு துண்டு கட்டி தாடி வச்சிருக்கிற டிரைவரோட பேர் என்ன, அவன் வண்டி நம்பர் என்ன? கும்பலில் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அவினாஷ் குறுக்கிட்டு பேசினார். இன்னைக்கு காலையில சேரன் எக்ஸ்பிரஸில் வந்த ஒரு பெண்ணை அந்த சிவப்பு துண்டு தாடி டிரைவர் தன்னோட ஆட்டோவில் ஏத்திக்கிட்டு போயிருக்கான். அந்த டிரைவர் யாரு? கோலப்பனை சொல்றீங்க போலிருக்கு. அவன் பேரு கோலப்பனா? அந்த ஆள் இப்ப எங்கே இருப்பான்? பூ மார்க்கெட் ஆட்டோ ஸ்டாண்ட்ல பார்க்கலாம் சார். கண்டிப்பா அங்க இருப்பானா? இருப்பான் சார். வண்டி நம்பர் என்ன? TSC 4137 சார். ஆளோட நடவடிக்கை எல்லாம் எப்படி? நல்லவன் சார். கல்யாணமானவனா? 2 குழந்தைங்க இருக்கு சார். காலையில ஒரு பொண்ணு கோலப்பன் ஆட்டோல ஏறி போனதை யாராவது பாத்தீங்களா? கும்பலில் மௌனம். என்ன, யாரும் பார்க்கலையா? பார்த்திருக்க முடியாது சார். ஏன்னா ட்ரெயின்ல இருந்து பேசஞ்சர்ஸ் வந்துட்டு இருந்த நேரம் சவாரி பிடிக்கிறதுக்காக நாங்க மும்மரமா இருந்திருப்போம். பூ மார்க்கெட் ஆட்டோ ஸ்டாண்ட்ல கோலப்பன் இல்லைன்னா வேற எங்க இருப்பான்? அவன் வீட்டு அட்ரஸ் யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும் சார். சொல்லு. அந்த டிரைவர் சொல்ல அவினாஷ் அட்ரஸை குறித்து கொண்டார். இருவரும் ஜீப்புக்கு வந்தார்கள். அங்கிருந்து 5 நிமிஷ வேகமான பயணம். பூ மார்க்கெட் ஆட்டோ ஸ்டாண்ட் வந்தது. 10-15 ஆட்டோக்கள் வரிசையாய் நின்றிருக்க சிவப்பு முண்டாசு கட்டி தாடி வைத்திருந்த கோலப்பன் 2வது ஆட்டோவில் சுலபமாய் கிடைத்தான். உன் பேரு கோலப்பன் தானே? ஆமா சார். உன்னோட ஆட்டோ லைசன்ஸை எடு. மார்பு சட்டை பகுதிக்குள் கையை நுழைத்து அவன் லைசன்ஸ் புக்கை எடுத்து கொடுக்க நவநீத கிருஷ்ணன் அதை புரட்டி பார்த்து கொண்டே கேட்டார், காலையில எத்தனை மணிக்கு வண்டியை எடுத்த? 7 மணிக்கு சார். வீட்டிலிருந்து சவாரிக்காக எங்க போன? நார்த் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சவாரி கிடைச்சதா? கிடைச்சது சார். ஆனா பெண்ணா? ஆண் சார். நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அவினாஷ் கோலப்பனின் மேல் புன்னகையோடு கையை போட்டார். நல்லா யோசிச்சு சொல்லு. ஆனா பெண்ணா? ஆண் தான் சார். சேரன் எக்ஸ்பிரஸில் இருந்து இறங்கி வந்த பேசஞ்சர்ஸ்ல ஒரு ஆணையா உன்னோட ஆட்டோவில் ஏத்திக்கிட்டு போன? ஆமா சார். பொய் சொல்லாத. யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு சார்? அத்தியாயம் 6. கோலப்பனின் திகைப்பு இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மெல்ல அவன் தோளை தட்டினார். பொய் ரொம்ப நேரத்துக்கு உதவாது. யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணுன்னு சொன்னாதானே சார் தெரியும். காலையில சேரன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து இறங்கின ஒரு பொண்ணு உன்னோட ஆட்டோல ஏறல. கையில டொனால்ட் டக் வாத்து படம் போட்ட ஒரு சூட்கேஸை வச்சுக்கிட்டு நவநீத கிருஷ்ணன் பேச பேச இடைமறித்தான் கோலப்பன். ஓ, அந்த பொண்ணா? கொஞ்சம் மாநிறமா சுருட்ட முடியோட? அவளே தான். அந்த பொண்ணு என்னோட ஆட்டோல ஏறல சார். பின்ன சிகாமணி ஆட்டோல ஏறி போனா. உன்கிட்ட அவ பேசிட்டு இருந்தாலாமே? ஆமா சார். சேரன் நகர் போகணும்னு சொன்னா. மீட்டருக்கு மேல 2 ரூபாய் போட்டு கொடுக்க சொன்னேன். அவ தரமாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருந்த சிகாமணி வண்டிக்கு போனா. வண்டி பேசி ஏறிட்டு போயிட்டா. அந்த பொண்ணு எங்கே போகணும்னு சொன்னா? சேரன் நகர். வீட்டு நம்பரையோ ரோட்டின் பெயரையோ சொன்னாளா? இல்ல சார். அந்த சிகாமணியை எங்கே பார்க்கலாம்? அகர்ஹாரப்பேட்டை ஆட்டோ ஸ்டாண்ட்ல. வண்டி நம்பர் என்ன? TMB 347. ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா? குள்ளமா? முன்பல் வரிசையில 2 பல் இருக்காது சார். கோலப்பன் சொன்னதை மனதில் வாங்கி கொண்டு ஜீப்புக்கு வந்தார்கள் நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும். நாய் அலைச்சல் சார். அலைச்சல் பட்டாலும் குணசீலியோட டிராவல் பண்ணின அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கோமே. சேரன் நகர்ல பெரும்பாலும் பஸ் டிரைவர்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் தான் வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க. வெளியாட்களுக்கு அனுமதி இல்லை. அந்த பொண்ணு ஒரு பஸ் ஊழியரின் குடும்பத்தை சேர்ந்தவளாகவும் இருக்கலாம். ஜீப்பில் அக்ரஹாரப்பேட்டை ஆட்டோ ஸ்டாண்டை தொட்டு மாத நாவல் படித்துக் கொண்டிருந்த சிகாமணி மடக்கினார்கள். விவரம் சொல்லி விசாரிக்க சிகாமணி தன் முடிக்கொட்டி போன முன்மண்டையை கீறிக்கொண்டு, ஆமா சார், அந்த பொண்ண சேரன் நகர்ல தான் கொண்டு போய் விட்டேன் என்றான். சேரன் நகர்ல எந்த தெரு? 2வது குறுக்கு தெருவுல கடைசி வீடு சார். வீட்டுக்கு முன்னாடி வாழைமரம் கட்டி பந்தல் போட்டிருக்கும். கல்யாண பந்தலா? அது மாதிரி தான் தெரியுது சார். அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள தான் போனாளா? ஆமா சார். ஆட்டோ போய் நின்னதும் 4-5 குழந்தைங்க ஓடி வந்து சூட்கேஸை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணையும் உள்ளார இழுத்துக்கிட்டு போச்சுங்க. அந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறினதும் நேரா சேரன் நகருக்கு தான் ஓட்ட சொன்னாளா? ஆமா சார். வழியில எங்கேயாவது ஆட்டோவை நிறுத்தி யார்கிட்டையாவது பேசினாளா? இல்ல சார். சேரன் நகரின் 2வது குறுக்கு தெருவுக்குள் ஜீப்பை நுழைத்தார் அவினாஷ். பந்தல் போட்ட வீட்டிலிருந்து சினிமா பாட்டு அலறியது. வீட்டுக்கு முன்னால் சைக்கிள், ஸ்கூட்டர், வாகனங்கள். குழந்தைகள் வாழைமட்டை நாரில் ஸ்கிப்பிங் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவினாஷ், சார், ஜீப்பை கல்யாண வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கிங்க. எஸ் சார். சொல்லிக்கொண்டே ஜீப்பின் வேகத்தை குறைத்து ரோட்டோரமாய் நிறுத்தினார் அவினாஷ். என்ஜின் அணைந்தது. இருவரும் இறங்கி 4-5 வீடுகள் தள்ளியிருந்த கல்யாண வீட்டை நோக்கி போனார்கள். இப்போது சினிமா பாட்டு மாறி இருந்தது. விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் ஸ்தம்பித்து போய் பார்க்க நவநீத கிருஷ்ணன் பந்தலுக்கு கீழே வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டிருந்த ஒரு நபரை நெருங்கினார். இது மாப்பிள்ளை வீடா
பொண்ணு வீடா? பொண்ணு வீடு சார், பயப்படாதீங்க. பொண்ணோட அப்பா யாரு? ராஜரத்னம், பிடிசியில் அக்கௌண்டண்டா இருக்கிறார். அவரை ஒரு நிமிஷம் வெளியே கூப்பிட முடியுமா? இதோ அந்த நபர் வேஷ்டியை பிடித்துக்கொண்டு பதற்றமாய் உள்ளே ஓடினார். சில வினாடிகளில் ஒரு வழுக்கை தலை நபரோடு திரும்பி வந்தார். புது வேஷ்டி, புது பனியன், தோளில் அங்கவஸ்திரம், நடுத்தர வயது. எஸ் இன்ஸ்பெக்டர், என்ன வேணும்? ஒரு என்கொயரி. என்ன விஷயமா? உள்ள போயிடலாமா? ப்ளீஸ் வாங்க. கூட்டிக் கொண்டு போய் முன்னரையில் இருந்த நாற்காலிகளை காட்டினார் அவர். நவநீத கிருஷ்ணன் உட்கார்ந்து கொண்டே கேட்டார், உங்க பேர்? ராஜரத்னம். இன்னைக்கு காலையில மெட்ராஸ்ல இருந்து சேரன் எக்ஸ்பிரஸ் மூலமா ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தாளா? சேரன் எக்ஸ்பிரஸா? ஆமா. ராஜரத்னம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பக்கத்தில் நின்றிருந்த நபர் குறுக்கிட்டு சொன்னார், நம்ம தமயந்தியோட ஃப்ரெண்ட் கௌசல்யா தான் காலையில ட்ரெயின்ல வந்தா. பொண்ணு, சுருட்ட முடி, மாநிறம், அவினாஷ் அடையாளங்களை சொல்ல ராஜரத்னம் தலையாட்டினார். ஆமா, கௌசல்யா தான். அந்த கௌசல்யா உள்ளதானே இருக்கா? ஆமா. ப்ளீஸ் கூப்பிடுங்க. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? கூப்பிடுங்க, விசாரணையை முடிச்சுக்கிட்டு சொல்றேன். ராஜரத்னம் பக்கத்தில் நின்றிருந்த நபரை பார்க்க அவர் மறுபடியும் பதற்ற உடம்போடு உள்ளே போனார். இதற்குள் ஒலிபெருக்கியில் பாட்டு சத்தம் நின்று போயிருக்க கல்யாணத்திற்கு வந்திருந்த உறவு ஜனங்களின் முகங்கள் ஜன்னல் கம்பிகளிலும் கதவோரங்களிலும் திகைத்து எட்டி பார்த்தன. கௌசல்யா வந்தாள். பட்டுப்புடவைக்குள் கல்யாண சந்தோஷத்தில் இருந்தவள் இந்த நிமிஷம் வியர்த்திருந்தாள். நவநீத கிருஷ்ணன் கையசைத்தார். இப்படி வாமா. வந்தாள். உனக்கு குணசீலியை தெரியுமா? குணசீலி? கௌசல்யா திகைத்தாள் கண்களில். ஆமா, நேத்திக்கு சேரன் எக்ஸ்பிரஸ்ல உன் கூட டிராவல் பண்ணின குணசீலியை தெரியுமான்னு கேட்டேன். ஓ, அந்த பொண்ணா? நேத்திக்குத்தான் அவளை எனக்கு தெரியும். அப்படின்னா இதுக்கு முந்தி அவளை உனக்கு தெரியாதா? தெரியாது. பக்கத்து சீட்ல இருந்ததுனால பேசிக்கிட்டோம். அதுக்கு முந்தி அவளை நான் பார்த்ததே இல்ல. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க? பொதுவான விஷயங்களை பேசிக்கிட்டோம். புது கவிதை, விமன்ஸ் லிபர்ட்டி, டிவி நாடகங்கள், வார இதழ்களில் வர தொடர்கதைகள். ரெண்டு பேரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா? யோசிச்சு சொல்லுமா. கௌசல்யா யோசித்து விட்டு பிஸ்கெட் சாப்பிட்டோம் என்றாள். அதுக்கு முந்தி வேற ஏதாவது? எதுவும் சாப்பிடல. பக்கத்து சீட்டுகளில் உட்கார்ந்திருந்தவங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்களா? இல்லை. நீயும் குணசீலியும் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு வந்தீங்க? காட்பாடி வர வரைக்கும். காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? 6 மணிக்கு என்று சொன்னவள் கேட்டாள். எதுக்காக இந்த விசாரணைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? அந்த விபரத்தை கடைசியா சொல்றேன். முதல்ல நான் கேட்கிற கேள்விகளுக்கு போய் கலப்பில்லாம சரியான பதில சொல்லுமா. 6 மணிக்கு எந்திரிச்ச நீ குணசீலிய பாத்தியா? பார்க்கல. ஒரு தடவை பர்த்தை பார்த்துட்டு அவ பாத்ரூம் போயிருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டேன். வடகோயம்புத்தூர் ஸ்டேஷன் வந்ததும் நான் இறங்கிட்டேன். மெட்ராஸ் தான் உனக்கு நேட்டிவா? ஆமா. படிக்கிறியா, வேலைக்கு போறியா? படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கேன். உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக கோயம்புத்தூர் வந்திருக்க, அப்படித்தானே? ஆமா. ட்ரெயின் டிக்கெட்டை என்னைக்கு ரிசர்வ் பண்ணின? நான் ரிசர்வ் பண்ணல சார். கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு வீட்டுல நேத்திக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில அப்பா போக சொன்னதால கிளம்பி வந்தேன். டிக்கெட் கவுண்டர் கிட்ட ஏகப்பட்ட கும்பல். அப்பதான் ஒரு டிராவல் ஏஜென்ட் என்கிட்ட வந்தார். பர்த்தோட ஒரு டிக்கெட் இருக்கு, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் ஒத்துக்கிட்டேன். ஸ்பாட் செக்கிங் வந்தா பேரை மாத்தி சொல்லணும்னு சொன்னார். என்ன பேரு? ஷியாமலா ராகவன். அட்ரஸ்? வடவள்ளி அட்ரஸை சொன்னார். ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் டிராவல் பண்றது ஒரு கஷ்டமான காரியம்னு நான் நினைச்சதால வேறு வழி இல்லாம அந்த டிக்கெட்டை 20 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கிட்டேன். அவரோட பொண்ணு ஷியாமலா ராகவன்கிற பேர்ல டிராவல் பண்ணினேன். நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். கேஸில் வெளிச்சம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தால் மறுபடியும் இருள். கேஸை இந்த கோணத்தில் பார்த்து கொண்டிருப்பது தவறோ? சார், இன்னொருத்தர் பேர்ல டிராவல் பண்றது தப்புதான். நேத்திக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதான் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டேன். அந்த டிராவல் ஏஜென்ட் யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் எழுந்தார்கள். கௌசல்யா குறுக்கிட்டு கேட்டால், எதுக்காக இந்த விசாரணைன்னு இப்பவாது சொல்றீங்களா சார்? அவினாஷ் சொன்னார். குணசீலி கம்பார்ட்மெண்ட் டாய்லெட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கா. முகம் திடுமென்று மாற கௌசல்யா கண்கள் நிலை குத்தினாள். குரல் குளற கேட்டால், எப்படி சார்? உடம்புக்குள்ள விஷம் பரவி மரணம் நேர்ந்திருக்கலாம்ங்கிறது டாக்டர்ஸோட கருத்து. சார், இது விஷயமா நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லலாமா? கௌசல்யா கேட்க நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் ஆர்வமாய் நிமிர்ந்தார்கள். அத்தியாயம் 7. என்ன தகவல்? நவநீத கிருஷ்ணன் கேட்க கௌசல்யாய் காகிதமாய் உலர்ந்து போன தன் உதடுகளை நாக்கால் நீவி ஈரப்படுத்தி கொண்டு மெல்லிய குரலில் சொல்ல ஆரம்பித்தாள். சார், நான் ஏஜென்ட் கிட்ட டிக்கெட்டை வாங்கிட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தபோது பிளாட்பாரத்தில் நின்றிருந்த ஒருத்தன் ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த குணசீலியை முறைச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் அவனை பார்த்ததுமே சுதாரிச்சுக்கிட்டு எங்கேயோ பார்க்குற மாதிரி பாவலா பண்ண ஆரம்பிச்சிட்டான். குணசீலி அவனை பார்த்தாளா? பார்க்கல. ட்ரெயின் புறப்படுற வரைக்கும் அவன் இருந்தானா? நான் கம்பார்ட்மெண்ட்ல ஏறின 2வது நிமிஷமே வண்டி கிளம்பிடுச்சு. அவன் எப்படி இருந்தான்னு
இருக்கான்னு சொல்ல முடியுமா? அவினாஷ் கேட்க கௌசல்யா யோசித்து விட்டு சொன்னாள். நடுத்தர வயசு, மீசை இல்லாத முகம், கிருதாவிலும் முன் கிராப்பிலும் கணிசமான நரை, வேஷ்டி கட்டி வரி வரியா ஷர்ட் போட்டிருந்த மாதிரி ஞாபகம். பிளாட்பாரத்துல அவன் மட்டும்தான் இருந்தானா? ஆமா. இன்னும் சில கேள்விகளை கேட்டு விசாரணையை முடித்துக்கொண்டு ஜீப்புக்கு திரும்பினார்கள் நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும். கைக்கு கிடைக்கிற எல்லா க்ளூவுமே புஸ்வானமா போகுதே. சார், அந்த பிளாட்பாரத்து ஆசாமி நல்ல க்ளூ தானே? குணசீலியை முறைச்சு பார்த்துக்கிட்டு நின்ன ஆசாமியை பத்தித்தானே சொல்றீங்க? ஆமா சார், குணசீலி அழகான பொண்ணு, எந்த ஆணுக்கும் அவளை வெறிச்சு பார்க்க தோணும். அப்படி அவனாவது நின்னு பார்த்திருப்பான். கௌசல்யா சொன்னதை ஒரு க்ளூவா எடுத்துக்க முடியாது அவினாஷ். மேற்கொண்டு கேஸை எப்படி சார் ப்ரொசீட் பண்ண போறோம்? ஒண்ணுமே புரியல. நடுமண்டையில தலைவலி விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. கேஸ் ஆரம்பிச்ச இடத்திலேயே இருக்கு. சார், என்னோட கசின் சிஸ்டர் ஷியாமலாவோட வடவள்ளி அட்ரஸ் எப்படி மெட்ராஸ் ரயில்வே டிக்கெட் ஏஜென்ட்டுக்கு கிடைச்சிருக்கு? பொதுவா ரயில்வே டிக்கெட் ஏஜென்ட்ஸ் தனக்கு தெரிஞ்சவங்களோட அட்ரஸை ரிசர்வேஷன் ஸ்லிப்புகளில் எழுதி டிக்கெட்களை ரிசர்வ் பண்றது வழக்கம். உங்க கசின் சிஸ்டருக்கு வேண்டியவங்க யாராவது ரயில்வேயில் டிக்கெட் ஏஜென்ட்டுகளா இருக்கலாம். இருவரும் ஜீப்பில் பயணித்து போலீஸ் ஸ்டேஷனை தொட்டபோது ராகவனும் சியாமலாவும் நாற்காலியில் காத்திருந்தார்கள். அவினாஷ் இரண்டு பேரையும் நவநீத கிருஷ்ணனுக்கு அறிமுகப்படுத்தினார். ஷியாமலா கலவரமான குரலில் கேட்டாள், என்னுடைய பெயரையும் அட்ரஸையும் உபயோகப்படுத்தி டிராவல் பண்ணின பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த பொண்ணு ஒரு டிராவல் ஏஜென்ட் கிட்ட இருந்து வாங்கின டிக்கெட்டை உபயோகப்படுத்தி டிராவல் பண்ணியிருக்கா. அந்த டிராவல் ஏஜென்ட்டுக்கு உங்க அட்ரஸ் எப்படி கிடைச்சதுங்கிறது தான் குழப்பம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க யாராவது ரயில்வேயில் டிராவல் ஏஜென்ட்டுகளா இருக்காங்களா? ராகவன் குறுக்கிட்டு சொன்னார், என்னோட ஃப்ரெண்டு பாலகோபால் டிராவலிங் ஏஜென்சி ஒன்று வச்சிருக்கா சார். போதுமே, டிக்கெட்டுகளை புக் பண்றதுக்காக உங்க அட்ரஸை உபயோகப்படுத்தி இருக்கான். சட்டப்படி இது தப்பான காரியம். ஆனா சம்பந்தப்பட்ட ரயில்வே அதிகாரிகள் இதையெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. உங்க ஃப்ரெண்ட் பாலகோபாலுக்கு உடனடியா லெட்டர் எழுதி இனிமே உங்க பெயரையோ உங்க மனைவி பெயரையோ உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லிடுங்க. இல்லன்னா பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்க வேண்டி வரும். 2 நாட்கள் கழித்து காலை 10 மணி போலீஸ் ஸ்டேஷனுக்குள் அன்றைய காலை நாளிதழோடு லாரன்ஸும் சேவியரும் நுழைந்தார்கள். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டரை புரட்டிக் கொண்டிருந்த நவநீத கிருஷ்ணன் நிமிர்ந்தார், புன்னகைத்தார். வாங்க. லாரன்ஸ் தன் கையில் இருந்த செய்தித்தாளை விரித்து 3ஆம் பக்கத்தில் பிரசுரமாகியிருந்த அந்த செய்தியை நவநீத கிருஷ்ணனுக்கு காட்டினான். அவர் பார்வையை செய்திக்கு கொண்டு போனார். கொலை அல்ல, தற்கொலை. குணசீலி வழக்கில் போலீஸ் முடிவு. நவநீத கிருஷ்ணன் நிமிர்ந்தார். ஆமா, இதுக்கு என்ன? குணசீலியோட மரணம் தற்கொலை இல்லை இன்ஸ்பெக்டர், அது ஒரு திட்டமிட்ட கொலை. ஆரம்பத்துல நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம். ஆனா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எங்க நினைப்ப தகர்த்துடுச்சு. குணசீலியின் இறப்பையில் ஜீரணமாகாமல் இருந்த உணவு கூளை லேபுக்கு அனுப்பி பார்த்தால் அதில் விஷம் எதுவும் இல்லை. ஆனால் சுவாச பையிலும் தொண்டையின் ஜவ்வு போன்ற மெம்பரேன்களிலும் விஷத்தோட டெபாசிட்ஸ் இருந்திருக்கு. அது ஆக்சாலிக் ஆசிட் குடும்ப வகையை சேர்ந்த ஒரு விஷம். பவுடர் உருவத்தில் இருக்கிற ஆக்சாலிக் ஆசிடை ஒரு சிட்டிகை சாப்பிட்டாலும் போதும். ரத்தம் கருப்பா மாறி இருக்கிறதுக்கு காரணமே குணசீலி சாப்பிட்ட ஆக்சாலிக் ஆசிட் பவுடர் தான். சேவியர் குறுக்கிட்டான். இட்ஸ் ஓகே இன்ஸ்பெக்டர், குணசீலியோட மரணம் ஏதோ ஒரு விஷத்தாலே என்கிற பாயிண்டை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா அந்த விஷத்தை அவ சாப்பிட்டு இருக்க மாட்டா, வேற யாரோ அவளை சாப்பிட வச்சிருக்காங்க. நவநீத கிருஷ்ணன் புன்னகைத்தார். அப்படி சாப்பிட வைக்க சாத்தியமே இல்ல. ஏன்னா குணசீலி காலேஜ் படிக்கிற ஐக்கியூ அதிகமா உள்ள பெண். அவகிட்ட ஒரு பவுடரை கொடுத்து சாப்பிட சொன்னா அவ உடனே சாப்பிட்டுடுவாளா? இன்ஸ்பெக்டர், அவ தற்கொலை பண்ணிக்க எந்த காரணமும் இல்ல. ஃபேமிலி மெம்பர்ஸோட கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காக சந்தோஷமா மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டு வர்றவங்க வழியிலேயே, அதுவும் ட்ரெயின்ல எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? காலேஜ்ல படிக்கிற வயசுக்கு வந்த ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்க எவ்வளவோ காரணங்கள் இருக்கு. காதல் தோல்வி, எக்ஸாம் பயம், உடல் ரீதியா ஏதாவது வினைகள். லாரன்ஸ் ஆவேசமாய் குறுக்கிட்டான். சாரி இன்ஸ்பெக்டர், யூ ஆர் ராங். இந்த கேஸ்ல நீங்க 100க்கு 100 தப்பான வழியில போயிருக்கீங்க. குணசீலியும் நானும் கடந்த 2 வருஷ காலமா ஆழமா காதலிக்கிறோம். அவ வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த காதலில் உடன்பாடு தான். அவ படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம்ங்கிற நிலைமையில தான் எங்க காதல் இருந்தது. சோ குணசீலிக்கு காதல் தோல்வி ஏற்பட வாய்ப்பே இல்லை. 2வது, நீங்க சொன்ன எக்ஸாம் பயம். குணசீலி எதுக்குமே பயப்பட்டு நான் பார்த்ததில்ல. காலேஜிலேயே அவள் தான் முதல் ரேங்க் மாணவி. 3வது காரணமா நீங்க சொன்னது உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள். அவள் தன் உடம்பை ஆரோக்கியமாவே வச்சிருந்தா காய்ச்சல் தலைவலின்னு ஒரு நாள் கூட படுத்ததில்லை. நவநீத கிருஷ்ணன் மறுபடியும் புன்னகைத்தார். யூ மே பி கரெக்ட். ஆனா ஒரு பெண்ணோட மனசை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு புரிஞ்சுக்க முடியாத காரணம் குணசீலியோட மனசுல இருந்திருக்கலாம் இல்லையா? குணசீலி கேஸை பல்வேறு திசையிலிருந்து அணுகி பார்த்துட்டோம். எல்லா திசையும் தற்கொலைங்கிற புள்ளியில் வந்துதான் முடியுது. இந்த கேஸை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டீங்களா சார்? பண்ணி
பார்த்துட்டோம். இது ஒரு கொலைங்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. மெட்ராஸுக்கு போய் குணசீலி தங்கி இருந்த காலேஜ் ஹாஸ்டலில் என்கொயரி நடத்தினீங்களா சார்? நடத்தினோம். க்ளூ எதுவும் கிடைக்கல. குணசீலிக்கு விரோதிகள் யாருமே இருக்க முடியாதுங்கிற கருத்தை எல்லா மாணவிகளுமே சொன்னாங்க. குணசீலிக்கு விரோதிகள் இல்லாத போது அவ எப்படி கொலை செய்யப்பட்டிருக்க கூடும்? குணசீலிக்கு மறைமுக எதிரி இருந்திருக்கலாம் இல்லையா? நடந்த சம்பவம் அப்படி சொல்லலையே. இந்த கேஸை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கொலையாளியை கண்டுபிடிக்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும் சார். சாரி, டிபார்ட்மெண்டோட சுப்பீரியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். வேணும்னா ஐஜிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போடுங்க. அவர் ஆர்டர் போட்டா கேஸை கண்டினியூ பண்றோம். லாரன்ஸும் சேவியரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார்கள். இருவரின் முகங்களிலும் கணிசமான சோர்வு. என்ன பண்ணலாம் லாரன்ஸ்? போலீஸ் இந்த கேஸை கைவிட்டாலும் நாம இதை கண்டினியூ பண்ணியாகணும் சேவியர். லாரன்ஸ், சேவியர் தயக்கமாக கூப்பிட்டான். என்ன? இன்ஸ்பெக்டர் சொல்றதுதான் சரின்னு என் மனசுக்கு படுது. குணசீலி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாமோ? காரணம், இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த காரணம் பிடிபடலாம். சேவியர், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை காட்டிலும் குணசீலியோட மனசு எனக்கு நல்லாவே தெரியும். அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை இல்லை. குணசீலி 100% யாரோலோ கொல்லப்பட்டிருக்கா. போலீஸ் கண்ணா அந்த கொலையாளி மறைச்சிட்டாலும் நீயும் நானும் இந்த கேஸை தீவிரமா கிளறினா கொலையாளி பிடிபடலாம். சரி, இந்த கேஸை எப்படி அணுக போறோம்? நாம 2 பேரும் இன்னைக்கு மெட்ராஸ் புறப்பட்ட குணசீலியோட ஹாஸ்டலுக்கு போறோம். கிளறலை அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். எனக்கு என்னமோ இது வேண்டாத வேலை என்ன படுது. வேண்டப்பட்ட வேலை தான் இது. உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட மெட்ராஸுக்கு வா, இல்லனா நான் மட்டும் போறேன். ஒரு கண்டிஷன். என்ன? நீ நானும் மெட்ராஸுக்கு போவோம். குணசீலியோட கேஸை கிளறுவோம். 1 வாரத்துக்குள்ள நல்ல உபயோகமான தகவல் கிடைக்கணும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் திரும்பிடணும். சரி. லாரன்ஸும் சேவியரும் மெட்ராஸ் போய் சேர்ந்த முதல் நாளே ஒரு உபயோகமான தகவல் கிடைத்தது. தகவலை கேட்டு அதிர்ந்து இருண்டு போனார்கள் இருவரும். தகவலின் சாராம்சம், குணசீலிக்கு அபார்ஷன் நடந்திருக்கிறது. அத்தியாயம் 8. சேவியரும் லாரன்ஸும் குணசீலி தங்கி படித்த ஹாஸ்டலை தொட்டபோது காலை 10 மணி. அன்றைக்கு காலேஜ் விடுமுறையாதலால் எல்லா அறைகளிலும் மாணவிகள். காற்றில் சிரிப்பு சத்தம், பேச்சுக்குரல்கள். டி ரத்னம், ஆர்ட்ஸ் காலேஜ்ல குளியா ஒரு கண்ணை இருப்பானே, நீ பார்த்திருக்கியா? சோடா புட்டி கண்ணாடியை தானே சொல்ற? ஆமா, அவனே தான். அவனுக்கு என்ன? நேத்திக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அவன் பாட்டுக்கு கலர் பார்த்துட்டு இருந்த அழகோ அழகு. நீ பாத்தியா? சீ சனியனே, நான் அதையா கேட்டேன். அப்படி அவன் நின்னுட்டு இருந்ததை பாத்தியான்னு கேட்டேன். பார்த்தேனே, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தேனே. ஏ ராதிகா, ரோட் ரோலர் வருது, வாய சாத்து. மேல் மாடியிலிருந்து ஒருத்தி குரல் கொடுக்க அந்த ராதிகா திரும்பி பார்த்து ஐயோ வார்டன் என்று சத்தமில்லாமல் கத்தி தலையின் மேல் கைகளை வைத்துக் கொண்டாள். வார்டன் ரோசம்மாள் சேவியரையும் லாரன்ஸையும் கூட்டிக் கொண்டு அவளை கடந்து போனாள். சேவியர் பேசிக்கொண்டே நடந்தான். மேடம், குணசீலியோட ரூம்மேட்டை நாங்க விசாரிக்கலாமா? விசாரிச்சு பாருங்களேன். 41ஆம் எண்ணிட்ட அறைக்கு முன்பாய் வந்து நின்றாள் ரோஷம்மா. இதான் குணசீலியோட ரூம். போலீஸ் வந்து விசாரிச்சப்ப அவளோட திங்ஸை எல்லாம் எடுத்து காட்டினோம். சுவரோரமா கட்டி வச்சிருக்கிற திங்ஸ் அவளோடதுதான். சேவியரும் லாரன்ஸும் அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். முதுகை காட்டிக்கொண்டே ரெக்கார்ட் நோட்டில் எதையோ வரைந்து கொண்டிருந்த ஒரு பெண் சட்டென்று திரும்பினாள். ரோசம்மா சொன்னால், இந்த பெண் தான் குணசீலியோட ரூம்மேட். பேரு கல்பனா. அன்னைக்கு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இவளைத்தான் விசாரிச்சுட்டு போனார். லாரன்ஸ் அவளை நெருங்கினான். மிஸ் கல்பனா, போலீஸ் உங்களை வந்து விசாரிச்சப்போ சில உண்மைகளை நீங்க மறைச்சிருக்கலாம். அந்த உண்மைகளை எங்ககிட்டயும் மறைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா போலீஸ் இந்த கேஸை தற்கொலைங்கிற முடிவுக்கு கொண்டு வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கும் குணசீலியோட பிரதர் சேவியருக்கும் இந்த தற்கொலை முடிவோட உடன்பாடு இல்லை. குணசீலி யாரோலோ ரொம்பவும் சாமர்த்தியமா கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு தோலுரிச்சாதான் எங்களுக்கு நிம்மதி. கல்பனா மௌனமாய் நிற்க லாரன்ஸ் தொடர்ந்து பேசினான். குணசீலியை நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன். ஒருத்தரை ஒருத்தர் விரும்பிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ளே எந்த ரகசியமும் இருந்ததில்ல. ஆனா எனக்கு தெரியாத சில உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த உண்மைகளில் எவ்வளவு கசப்பு இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் சொல்லலாம். கல்பனா வாயை திறந்தாள். சாரி, நீங்க நினைக்கிற மாதிரி போலீஸ் கிட்ட நான் எந்த உண்மையையும் மறைக்கல. குணசீலிய பத்தி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை சொன்னேன். சரி, நாங்க சில கேள்விகளை கேட்கிறோம், கேளுங்க. குணசீலிக்கு இங்க யார் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ்? நான் தான். உங்களை தவிர வேற யார்? அப்படி யாரும் இல்ல. அவ எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவா. சமீபத்துல அவ யார்கிட்டையாவது மனவேறுபாடு காரணமா சண்டை போட்டுக்கிட்டாளா? எனக்கு தெரிஞ்சு அவ யார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டது இல்ல. வெளியே இருந்து புது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவளை பார்க்க வந்திருந்தாங்களா? எனக்கு தெரியாது. வார்டன் ரோசம்மாள் குறுக்கிட்டு சொன்னால், விசிட்டர்ஸ் லெட்ஜரை பார்த்தா அந்த தகவல் கிடைக்கும். சேவியர் கல்பனாவை ஏறிட்டான். சாயந்தர நேரங்கள்ல கல்லூரியை விட்டு வந்ததும் குணசீலி என்ன பண்ணுவா? பேட்மிண்டன் விளையாட
ஹாஸ்டல் கிரவுண்டுக்கு போவா, அப்புறம் விளையாடிட்டு வந்து குளிப்பா. வெளியே சினிமா நாடகம்னு போக மாட்டாளா? மாட்டா. காலேஜுக்கு போகாம லீவ் எடுத்திருந்தாளா? 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் அவ காலேஜுக்கு வரல. ஏன் தெரியல. காரணம் கேட்டப்ப காஞ்சிபுரத்துல யாருக்கோ கல்யாணம் நடந்ததாவும் அதுக்கு போயிட்டு வந்ததாவும் சொன்னா. விசாரிச்ச போலீஸ் கிட்ட இந்த தகவலை சொன்னீங்களா? போலீஸ் கேட்கல, நானும் சொல்லல. 10 நாளைக்கு முன்னாடி அவ காஞ்சிபுரம் போனதா சொன்னீங்க. குறிப்பா எந்த நாளுன்னு சொல்ல முடியுமா? கல்பனா சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த மந்த்லி ஷீட் காலண்டரை அரை நிமிஷ நேரம் முற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு திரும்பினாள். 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில எத்தனை மணிக்கு காஞ்சிபுரம் புறப்பட்டு போனா? விடிகாலை 5 மணிக்கு. எப்ப திரும்பினா? ராத்திரி 8 மணிக்கு. லாரன்ஸும் சேவியரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். கல்பனா தொடர்ந்தாள். ராத்திரி 8 மணிக்கு திரும்பின குணசீலி ரொம்பவும் சோர்வா இருந்தா. என்கிட்ட சரியா பேசவும் இல்ல. நான் ஏதாவது பேசினா அதுக்கு வெறுமனே தலைய ஆட்டி கொட்டினா. மறுநாளும் அதே மாதிரி தான் இருந்தாளா? இல்ல, நார்மலுக்கு வந்துட்டா. சிரிச்சு பேசினா. மெஸ்ஸுக்கு போய் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம். அந்த ஒரு நாள் மட்டும்தான் அப்படி இருந்தா. அதுக்கப்புறம் அவ பழைய குணசீலி தான். காஞ்சிபுரத்துல யாருக்கு கல்யாணம்னு நீங்க கேட்கலையா? கேட்டேன். ஏதோ பேரை சொன்னா. இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல. லாரன்ஸ் ரோசம்மாவை ஏறிட்டான். மேடம், விசிட்டர்ஸ் லெட்ஜரை பார்த்தா குணசீலியை பார்க்க யார் யார் வந்திருக்காங்கங்கிற விவரம் கிடைக்கலாம். ஒரு நிமிஷம், லெட்ஜரை கொண்டு வர சொல்றேன். சொன்ன ரோசம்மாள் குணசீலியை பார்க்க எந்த விசிட்டருமே வரவில்லை. ஆனால் டிசம்பர் 14ஆம் தேதி குணசீலியை பார்க்க எஸ் ரமணின்னு யாரோ வந்திருக்காங்க என்றால். சேவியரின் நெற்றி சுருங்கியது. ரமணியா? ஆமா, ரமணிங்கிறது இந்துக்களோட பெயர். நிச்சயமா அந்த நபர் எங்க ரிலேட்டிவா இருக்க முடியாது. மிஸ் கல்பனா, இந்த ரமணி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த பெயரை எந்த சந்தர்ப்பத்திலாவது உங்ககிட்ட சொல்லி இருக்காளா? இல்லை. 14ஆம் தேதி அந்த ரமணி குணசீலியை பார்க்க வந்திருக்கான். குணசீலி மறுநாள் காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டு போயிருக்கா. மேடம், லெட்ஜரை மறுபடியும் பார்த்து அந்த 14ஆம் தேதி சாயந்தரம் விசிட்டர்ஸ் ஹாலில் வேற யார் யார் இருந்தாங்கன்னு பாருங்க. அவங்கள விசாரிச்சா குணசீலி யாரோட பேசிக்கிட்டு இருந்தாங்கிற உண்மை தெரியலாம். சேவியர் சொல்ல ரோசம்மா மறுபடியும் லெட்ஜரை பார்த்து விட்டு சொன்னால், அகிலா 3rd BAவை பார்க்கறதுக்காக அவளோட அத்தை வந்திருக்காங்க. வேற வேற யாரும் இல்ல. 14ஆம் தேதி 2 விசிட்டர்ஸ் தான். அந்த அகிலாவை கூப்பிட முடியுமா மேடம்? ரோசம்மாள் அங்கிருந்த மாணவிகளை ஏறிட்டால். ரூம் நம்பர் 64இல் இருக்கிற அகிலாவை யாராவது ஒருத்தர் போய் கூட்டிட்டு வாங்க. தகவல் போய் அந்த அகிலா வந்தாள். சல்வார் கமீஸ், சுகாசினி முகம், பெரிய கண்கள், பூனை ரோம மீசைக்கு கீழே பெரிய உதடுகள். லாரன்ஸ் விசாரித்தான். போன 14ஆம் தேதி சாயந்தரம் விசிட்டர்ஸ் நேரத்துல உங்களை பார்க்க யார் வந்திருந்தாங்க? என்னோட அத்தை. எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க? அரை மணி நேரம். நீங்களும் உங்க அத்தையும் பேசிக்கிட்டு இருக்கும் போது விசிட்டர்ஸ் ஹாலில் வேற யாராவது இருந்தாங்களா? நான் கவனிக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. குணசீலியும் ரமணின்னு ஒரு ஆளும் அந்த நேரத்துல விசிட்டர்ஸ் ஹாலில் இருந்திருக்காங்க. அகிலா உதட்டை கடித்து யோசித்து விட்டு, சாரி, எனக்கு ஞாபகம் இல்ல. அன்னைக்கு நானும் என்னோட அத்தையும் ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். யாரையும் கவனிச்சு பார்க்கிற மூட்ல நான் இருந்திருக்க மாட்டேன். அவள் தீர்மானமாய் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஹாஸ்டல் நிர்வாகத்தை சேர்ந்த அந்த பெண் வேக வேகமாய் வந்து ரோசம்மாவை நெருங்கி அவள் காதில் ஏதோ சொன்னாள். ரோசம்மாவின் கண்கள் விரிந்தன. இஸ் இட்? ஆமா மேடம். எப்ப வந்தது? இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. ரோசம்மா லாரன்ஸையும் சேவியரையும் ஏறிட்டு பார்த்து, ப்ளீஸ் கம், என் கூட வாங்க என்று சொல்லி ஆபீஸ் அறையை நோக்கி கூட்டி போனாள். அந்த பெண்ணும் தொடர்ந்தாள். எல்லோரும் ஆபீஸ் அறைக்குள் நுழைந்தார்கள். அறையின் மேஜை மேல் அன்றைக்கு வந்த தபால்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க ரோசம்மாள் அந்த பெண்ணிடம் கேட்டால், குணசீலிக்கு வந்த லெட்டர் எங்கே? இதான் மேடம். தனியாய் வைத்திருந்த அந்த நீளமான கவரை எடுத்து நீட்டினாள். ரோசம்மாள் வாங்கி பார்த்தாள். கவரின் இடது பக்க மூலையில் சூர்யா நர்சிங் ஹோம் காஞ்சிபுரம் என்ற வாசகங்கள் டைப்பில் தெரிந்தன.